Good afternoon, students. Today our topic is specific health problems of children. அதாவது குழந்தைகளுக்கு வரக்கூடிய diseases பற்றி பார்ப்போம். Health problems. First one, anemia. It is caused by eating food with less iron content and can also be caused due to feeding some other foods instead of breast milk. அதாவது குழந்தைகளுக்கு அயன் குறைபாடுனால இந்த அனிமியாங்கிற டிசீஸ் வரும். அப்புறம் பிரீஸ்ட் மில்க், அதாவது நியூபார்ன் பேபிஸுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் தாய்ப்பால்னு சொல்லுவாங்க, அது கொடுக்கலைன்னா என்ன ஆகும், அனிமிக்காக இருப்பாங்க. சிவியர் அனிமியா இன் சில்ட்ரன் மே லீட் டு ஹூக்வாம் இன்ஃபெக்ஷன். அது ஹூக்வாம்ங்கிறது ஒரு ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய வாம். அது இன்ஃபெக்ட் ஆனாலும் வயிற்றில் கிருமி இருந்தாலும் என்ன ஆகும், சிவியர் அனிமிக் ஆகிடுவாங்க. குரோனிக் டயேரியா அண்ட் டிசென்ட்ரி. குரோனிக் டயேரியானா பேங்க்ரியாட்டைட்டிஸ்னு ஒரு டிசீஸ் உண்டு. அப்புறம் நம்ம இன்டெஸ்டைனில் பாதிப்பு ஏற்படும். அதானது குரோனிக் டயேரியா அண்ட் டிசென்ட்ரினா லூஸ் மோஷன் சொல்லுவாங்க. அது ரொம்ப சிவியர் ஆயிரும், சின்ன சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அடிக்கடி வரும். இன் த ரீசன்ட் டேஸ் ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன் எஸ்பெஷலி கேர்ள்ஸ் ஆர் அஃபெக்டட் பை அனிமியா. இப்போல்லாம் ஸ்கூலுக்கு போகிற சில்ட்ரன் அப்புறம் கேர்ள்ஸுக்கெல்லாம் என்ன இருக்கும், அனிமிக்காக இருப்பாங்க. அவங்களுக்கு அயன் சத்தே இருக்காது. The government of Tamil Nadu provides iron folic tablets to all the girls in the schools of all areas every week. வாரந்தோறும் அயன் டேப்லெட்ஸ் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. The signs of anemia: pale or transparent skin, the inner surface of eyelids are pale, white fingernails, pale gums, weakness and fatigue. அதாவது ஸ்கின் ரொம்ப டிரான்ஸ்பேரண்ட்டாக இருக்கும், ரொம்ப டல்லாக இருக்கும். பேல்னா மங்கி இருக்கும், ஸ்கின்னெல்லாம் ஒரு மாதிரி. அந்த இன்னர் சர்ஃபேஸ் ஐலிட்ஸ் ஆர் பேல், அந்த கண் ஐலிட்ஸ் இருக்கலாமா இமைகளுக்குள்ள, அதுவும் என்ன இருக்கும், பேல் கலரில் இருக்கும். ஒயிட் ஃபிங்கர் நெயில்ஸ், நகைலாம் ஒயிட்டாக இருக்கும். பேல் கம்ஸ், ஈர்கள்லாம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், இந்த மஞ்சள் மாதிரி இருக்கும் ஈரலெல்லாம், இந்த பேல் கம்ஸ் இருக்கும். வீக்னஸ் அண்ட் ஃபேட்டிக். ஃபேட்டிக்னா ஓவர் டயர்ட்னஸ், ஓவர் டயர்டாக இருப்பாங்க, அவங்களால ஹெவியாக வேலையெல்லாம் பார்க்க முடியாது. அனிமிக்காக இருக்கிற குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன சின்னதாக ஏதாவது ஒர்க் பண்ணால் கூட உடனே டயர்ட் ஆயிடுவாங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு ரொம்ப சாப்பிட்டாலும் என்ன ஆகும், ஃபேட்டிக் ஆயிடுவாங்க, ஓவர் ஃபேட்டிக். இன் சிவியர் கேசஸ் ஃபேஸ் அண்ட் ஃபீட் மே பி ஸ்வெல்லன். முகம் கால்கள் என்ன ஆயிரும், ரொம்ப வீக்கம் போட்டுரும். The heartbeat is rapid and with shortness of breath. ஹார்ட் பீட் எப்படி இருக்கும், ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், ஆனால் அவங்களால ப்ரீத் பண்ண முடியாது, ஷார்ட்னஸ் ஆஃப் ப்ரீத். சில்ட்ரன் அண்ட் உமன் who eat mud are usually anemic. அதாவது மண் சாப்பிடுவாங்க, சுவாவன்னு சொல்லுவாங்க, அப்படி தானே, அதான் அனிமிக். ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் அனிமியா. அனிமியா கேன் பி ப்ரிவென்டிங் பை டேக்ஸ் ப்ராப்பர் ஃபுட் அண்ட் டயட். Do you know, as a general rule, iron supplements should be given orally, not to be injected because it is dangerous. இது அயனை ஓரலினா வாய் டானிக்கோ டேப்லெட்ஸ் சொல்லியே தான் கொடுப்பாங்க உடம்புக்கு. இன்ஜெக்ட் பண்ணால் அது ரொம்ப டேஞ்சரஸ். ஃபுட். அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கு என்ன ஃபுட் கொடுக்கலாம், மொரிங்கா லீவ்ஸ், டேட்ஸ், லிவர், ஷீப் அண்ட் சிக்கன், green leafy vegetables like beans, peas, lentils and green banana. அதாவது முருங்கைக்கீரை, லிவர்னா ஈரல்னு சொல்லுவாங்கள்ல அது. அப்புறம் க்ரீன் வெஜிடபிள்ஸ், கீரைகள் வெஜிடபிள்ஸ், பீன்ஸ், பீஸ், லென்டில்ஸ்னால் பருப்பு வகைகள், பனானா எல்லாம் கொடுக்கலாம். க்ரீன் பனானா வாழைக்காய். பில்ஸ்னால் அந்த டேப்லெட்ஸ் என்ன கொடுக்கலாம், காட் லிவர் ஆயில் டேப்லெட், மீன் எண்ணெய் மாத்திரைன்னு சொல்லுவாங்க. ஃபெரஸ் சல்ஃபேட் அயன் டேப்லெட். அது சேஃப்டி அண்ட் ஃபர்ஸ்ட் எய்ட். ஃபர்ஸ்ட் எய்ட் இஸ் த இமிடியேட் ட்ரீட்மெண்ட் given to the victim of trauma or sudden illness before medical help is made available. First aid is important for following reasons. முதலுதவி உடனே கொடுக்கணும். அதாவது சடனாக யாருக்காவது இந்த உடம்பு சரியில்லாமல் ஆயிரும், இல்லைன்னா ஏதாவது
ஃபயர் ஆக்சிடென்ட் அந்த மாதிரி ஏதாவது வெட்டு காயங்கள்லாம் வந்ததுன்னா உடனே டாக்டர்கிட்ட காணிக்கிற முன்னாடி கொஞ்சம் ஃபஸ்ட் எய்ட் பண்ணிவிட்டு கூப்பிட்டு போனோம்னா அவங்கள காப்பாற்றிடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், இட் சேவ்ஸ் த லைஃப். அவங்க உயிரை காப்பாற்றுறது. இட் ப்ரிவென்ட்ஸ் ஃபர்தர் ப்ளீடிங் அண்ட் டிட்டர்மைன் த கண்டிஷன் ஆஃப் த பேஷண்ட். இப்போ உங்களுக்கு ரத்தம் போயிட்டே இருக்குது, நம்ம ஃபஸ்ட் எய்ட் பண்ணி ரத்தத்தை ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்கள வந்து காப்பாற்றிக்கலாம். இட் ரிலீவ்ஸ் த பெயின், அவங்களுக்கு வலி கொஞ்சம் குறையும். இட் ப்ரொவைட்ஸ் எ மெடிக்கல் கேர் அவைலபிள் அட் த ஏர்லியஸ்ட். இது வந்து முதல்ல மெடிக்கல் கேர் கொடுக்கறதுக்கும் ஃபஸ்ட்லேயே கொடுக்கறதுக்கு வழி செஞ்சு கொடுக்கறது. பேன்ஸ்னால் தீக்காயம். The tissue damage caused by heat, chemical, electricity, sunlight or nuclear radiation is known as burns. Nuclear radiationனா அணு 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 உலைன்னு சொல்லுவாங்கள்ல, அங்கே கதிர்வீச்சுனால வரக்கூடியது. மோஸ்ட்லி burns are caused by scalds. Scaldsனா இந்த கொதிக்கிற தண்ணி, டீ, பால்லாம் கையில் கொட்டுது இல்லாமல் அதான் என்னது, இந்த லிக்யூட்ஸ்னால் வரக்கூடியது என்னது, ஸ்கேல்ஸ். பில்டிங் ஃபயர்ஸ், ஃப்ளேமபிள் லிக்யூட் அண்ட் கேஸஸ் வெடித்து வரும் இல்லாமல் லிக்யூட் அதுலேருந்து வரும், அதானது ஃபயர் ஆக்சிடென்ட். தீஸ் ஆர் 3 types ஆஃப் பேன்ஸ் அக்கார்டிங் டு டிகிரி ஆஃப் பேனிங். தேர் ஆர் 3 types. இங்கே வந்து 3 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம்னா, ஃபஸ்ட் டிகிரி பேன்ஸ் அஃபெக்ட் ஓன்லி த அவுட்டர் லேயர். ஃபஸ்ட் டிகிரி பேன்னா முதல் லேயரை மட்டும், நம்ம எபிடெர்மிஸ் நம்ம ஸ்கின் மட்டும் அஃபெக்ட் ஆகும். ஹியர் யூ கேன் see scalds. பார்த்தீங்களாமா, அந்த பையனுக்கு கையில் கொட்டிட்டு பாருங்கள் லிக்யூட், இந்த வெந்நி, இது என்னது, scalds. In this picture you can see the burns. ஸ்கின் வந்து தீக்காயம் பட்டு எப்படி இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட் டிகிரி பேன்ஸ் பார்த்துட்டோம், எபிடெர்மிஸ் அஃபெக்ட் ஆகுது. செகண்ட் டிகிரி பேன்ஸ் டேமேஜ் த எபிடெர்மிஸ் அண்ட் த லேயர் beneath it. அதாவது எபிடெர்மிஸை கொஞ்சம் கீழே உள்ள லேயரை அஃபெக்ட் பண்ணும். தேர்ட் டிகிரி பேன்ஸ் இன்வால்வ் டேமேஜ் ஆர் கம்ப்ளீட் destruction ஆஃப் த ஸ்கின் டு இட்ஸ் ஃபுல் டெப்த் அண்ட் டேமேஜ் டு அண்டர்லைங் tissues ஆல்சோ. பீப்புள் who experience such burns often require skin grafting. இந்த மாதிரி தேர்ட் டிகிரினா ஃபுல்லாக டிஷ்யூஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆயிரும். இவங்களுக்கு வந்து ஸ்கின்னே மாற்றி பண்ணுவாங்க, சர்ஜரி பண்ணணும். ஃபஸ்ட் எய்ட் ஃபார் பேனிங். Here you can see the picture. First degree burn, second degree burn and third degree burns. Next, first aid for burning. In case of minor burns, the affected area should be washed with cold water and an antiseptic cream should be applied. In case of severe burns where deeper layers of tissues get destroyed and blisters appear, use of water should be avoided. ஃபஸ்ட்டு லேசாக தீ பட்டுச்சுன்னா, சூடு பட்டுனா கோல்டு வாட்டரில் கழுவிட்டு ஆன்டிசெப்டிக் க்ரீம் அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் டீப்பர் லேயர்ஸ், நல்ல சூடு தீக்காயம் பட்டுட்டுனா தண்ணியை வச்சு என்ன பண்ணக்கூடாது, கழுவக்கூடாது. பிளிஸ்டர்ஸ் வந்திருக்கும், அதனால் என்ன பண்ணக்கூடாது, கழுவக்கூடாது. பிளிஸ்டர்ஸ்னால் ஒரு வீக்கம் போல் இருக்கும். த பேண்ட் ஏரியா should be covered with a clean non-sticking cloth or bandages. ஒட்டாத துணி இருக்கும், அதை வச்சு கவர் பண்ணணும், இல்லைனா பேண்டேஜ் போடணும். அந்த காயத்தில் ஒட்டி பிடிச்சிடக்கூடாது, அதை வந்து கலத்துற மாதிரி இருக்கணும், அப்படிப்பட்ட பேண்டேஜஸ் யூஸ் பண்ணணும். லார்ஜர் பேர்ன்ஸ் நீட் இம்மீடியட் மெடிக்கல் அட்டென்ஷன். ரொம்ப தீப்பட்டுட்டு மேலே ஃபுல்லாக ரொம்ப சிவியராக அஃபெக்ட் ஆகிட்டுனா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கீப் எ ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர் ரெடிலி அவைலபிள். ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர்னால் அந்த தீயணைக்கக்கூடிய ஒரு இது கருவி மாதிரி ரெட் கலரில் வச்சுருப்பாங்க, நம்ம ஸ்கூல்லேலாம் இருந்திருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதான் என்னது, ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர். அதை உடனே யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு தான் அந்த ஒவ்வொரு பில்டிங்லேயும் ஒவ்வொரு பிளாக்ஸ்லேயும் வச்சுருப்பாங்க. கட் அண்ட் ஸ்க்ராச்சஸ். Cuts and scratches are the areas of damage on the surface of the skin. A cut is a line of damage that can go through the skin and into the muscle tissues below, whereas a scratch is surface damage that does not penetrate that lower tissues. Cuts and scratches may bleed or turn red, become infected and leave scars. அதாவது கட் அண்ட் ஸ்க்ராச்சஸ். கட்டுனா நம்ம ஸ்கின்ல நல்லா
துண்டா வெட்டு போடலாமா, நல்லா கட் ஆகி உள்ள உள்ள டிஷ்யூஸ்லாம் டேமேஜ் ஆயிரும். ஸ்க்ராட்சர்னா லைட்டா அந்த ஸ்க்ராச்சஸ்னா ரொம்ப டீப்பா இல்லாம லைட்டா மேல கட் பண்ணும். பிளேடெல்லாம் கட் ஆகும். சின்ன சின்னதா கட் ஆகும்ல, அது என்னது ஸ்க்ராச்சஸ். இப்படி கட் அண்ட் ஸ்க்ராச்சஸ் இருந்துச்சுன்னா ரொம்ப நாள் கழிச்சு என்ன ஆகும், அதுல தழும்பு இருக்கும். அதான் லீவ் ஸ்கார்ஸ். ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபார் கட்ஸ். First aid for cuts. For minor cuts, the affected area should be washed with cold running water and clean with an antiseptic liquid. Then an antiseptic cream should be applied on the wound and sterilized bandage should be tied to prevent infection. If the cut is deep, a clean cotton pad should be placed on the cut and pressed, and the injured person should be taken to a doctor immediately. இப்போ வந்து கட் ஆயிட்டு ரொம்ப கையில வந்து ஏதாவது கட் ஆயிட்டுனா என்ன பண்ணுவாங்க, ஆன்டிசெப்டிக் கிரீம் அப்ளை பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட்டு ஆன்டிசெப்டிக் லிக்யூட்ல கழுவுவாங்க. டெட்டால் மாதிரி எதாவது இருக்கும் ஆன்டிசெப்டிக் லிக்யூட், அதை மட்டும் லைட்டாக வாஷ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட்டு ஆன்டிசெப்டிக் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு அதை சுற்றி ஒரு பேண்டேஜ் போட்டுடணும். அதான் என்னது ஃபர்ஸ்ட் எய்டு டு ப்ரிவென்ட் இன்ஃபெக்ஷன். அது உடனே இன்ஃபெக்ட் ஆகாது. நெக்ஸ்ட்டு கட் வந்து ரொம்ப டீப்பாக இருந்துச்சுன்னா ஒரு பேட் மாதிரி இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், நல்லா அழுத்தி பிடிச்சிடணும். அப்போ பிளட் நின்றும். யாருக்காவது அடிபடும், ஓவராக பிளட்டு போயிட்டே இருக்கும். உடனே என்ன பண்ணணும், ஒரு துணியோ ஒரு காட்டன் மாதிரி ஏதோ ஒன்று எடுத்து நல்லா இறுத்தி ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கணும். அப்போ அந்த பிளட் என்ன ஆகும், ஸ்டாப் ஆயிரும். அப்படியே கூட்டிகிட்டு போய் எங்கே கூட்டிகிட்டு போயிடணும், ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடணும். உடனே அந்த பிளட்டு வந்து ஸ்டாப் ஆகிற அளவுக்கு ரொம்ப கொஞ்சம் நம்மள முடிஞ்ச அளவு அழுத்தி பிடிச்சிக்கணும். ஏன்னா ஓவர் ப்ளீடிங் ஆனால் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, அந்த பேடு ஒரு கர்ச்சீப் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணி நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு டேக்கன் டு எ டாக்டர் இமீடியட்லி. பேசிக் cleanliness and protection. The most important thing is to help anybody, but you must also protect yourself from HIV and other blood-borne diseases. When you help someone who is bleeding, you should wear gloves or a clean plastic bag on your hands. Be careful not to prick yourself with needles or other sharp objects around the person you are helping. இதில் என்ன இருக்குன்னா, நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது உங்களையும் நீங்கள் பாதுகாத்துக்கணும். பிளட் பார்ன் டிசீசஸ் இருக்கும், உங்கள் பிளட்டில் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கும், அதெல்லாம் நமக்கு பரவிடும். அதனால் என்ன பண்ணணும், க்ளவுஸ் போட்டுக்கணும். கையில் ஒரு க்ளவுஸ் போட்டுக்கோங்க. இல்லைன்னா ஒரு கவர் எடுத்து கையில் பிளாஸ்டிக் பேக்கை போட்டுட்டு என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதேமாதிரி நீடில்ஸை வச்சு ஹெல்ப் பண்ணும்போதோ ஷார்ப் ஆப்ஜெக்ட்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது உங்களையும் நீங்கள் பாதுகாத்துக்கணும். பிரிக் யுவர் செல்ஃப், முட்டாள்தனமாக நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்குமா. ஓகே, தேங்க்யூ.